மகர ராசிக்காரர்களே, ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அது தொலைந்த பிறகுதான் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஆமாங்க, சிலதெல்லாம் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்காம நீங்கள் அப்படியே அலட்சியமாக இருந்துருவீங்க. ஆனால் அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கலையே அப்படின்னு சில நேரங்களில் ஏங்குவீங்க. அதனால தாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கும் எப்போதும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இப்போ நம்ம குருவோட பலனை பார்க்க போகிறோம். குருவில்லாத காரியங்களை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. குரு மீது நம்பிக்கையும் குரு மீது ஒரு அன்பும் அதே மாதிரி குரு மீது ஒரு மரியாதை கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கும் குருவிற்கும் ரொம்ப அதிகமான தொடர்பு உண்டு. உங்களோட வழிகாட்டுதலே ஒரு குருவாக தான் இருக்கணும். ஒரு குரு இல்லாமல் உங்களால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. அதே மாதிரி பழசை மறக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வரவே வராது. யாராவது உங்களை ஏற்றி விட்டவங்க, தரக்குறைவாக பேசினவங்க, அது பகையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் காலத்தோட கட்டாயம். ஆனால் மரியாதையாக அவங்க உங்கள் மனசில் இருந்து நவுத்திட மாட்டீங்க. அவன் கொஞ்சம் வீம்பு பிடிச்சோன்னா இருந்திருப்பான், அதனால் பகையாக இருப்பான். அதனால் ஏற்றி விட்டவனாக இருப்பான், தூக்கி விட்டவனாக இருப்பான். ஆனால் அவன் தூக்கி விட்ட நேரமோ ஏற்றி விட்ட நேரமோ மரியாதை அந்த அளவுக்கு கொடுப்பீங்க. அப்போ மகரத்திற்கு மன்னிக்கக்கூடிய குணம் அதிகமாக உண்டு. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரவங்க என்னை பொறுத்த வரைக்கும் மரணத்திற்கு பிறகும் பேசப்படுவார்கள்னு சொல்லுவாங்க. மகரத்தில் பிறந்தால் மரணத்திற்கு பிறகும் பேசப்படுவார்கள். எப்படி? செத்த பிறகும் பேசலாமா? நம்ம பேச மாட்டோம், நம்மளை பற்றி பேசுவாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாருன்னா மிகப்பெரிய அளவிற்கு கொடுக்குறார். 6th பிளேஸில் உங்கள் வீட்டில் இருந்து இருக்கிறார். அது சுகவீன ஸ்தானத்தில். இந்த இடத்துல குரு இருக்கிறதுனால நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னா கடந்த ஒரு 4-5 மாதமாக வலிமை இழந்து செயல்பட வச்சுட்டார். அப்படின்னா என்னென்னா, இந்த கத்துக்குட்டிலாம் ஆடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு வந்தவங்களாம் இன்றைக்கி ஆடிட்டுருக்கான் சார், நான்லாம் அடங்கியிருக்கிறேன். ஆனால் சைலண்ட்டாக நம்மளுடைய ஆட்டத்தை ஆண்டவன் ஆட வச்சுக்கிட்டே இருப்பான். நமக்கு என்ன ரோல் கொடுத்தானோ, நமக்கு என்ன செயல் கொடுத்தானோ அதை நம்ம பொறுமையாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கலவரமும் இல்லாமல் போகக்கூடிய ஆள் இந்த மகர ராசிக்காரவங்க. ஆனால் நீங்கள் நடக்கிறதுல அவங்க கலவரமாகிடுவாங்க, நீங்கள் பேசுகிறதுல அவங்க கலவரமாகிடுவாங்க. நீங்கள் நின்னா கலவரம் தான், அது கலவரம் இல்லை, கலேபரம். அப்போ என்னென்னா, ஒருத்தவங்களை அள்ளு விட வச்சுருவீங்க. உங்களை வாழ்த்துறவனை விட திட்டுறவன் அதிகமாக 10 பேர் இருப்பான். அவனை பற்றி கவலையே படாதீங்க. அவன் திட்டினா தான் அவன் பெரிய ஆள். ஏன் திட்டுறான்? அவன் வயிற்றெரிச்சல், பூரா வயிற்றெரிச்சல். ஏன்னா மகரம் பட்ட சிரமங்கள் வெளியே தெரியாது. மகரம் ஆடிய உச்சமற்றம் வெளியே தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு நீசமாக போயிட்டார். குரு நீசமாக போனதுனால குரு என்ன பண்ணுவார்? 7ஆம் இடத்தை பார்ப்பார். செவ்வாய் உச்சம் பெற்ற இடத்த போய் பார்த்ததுனால அவர் உச்சமாக போயிட்டார். அதிகமாக மகர ராசிக்காரவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, இவன் நல்லவன்னு நினச்சி நம்ம நம்பிட்டுமேடா, நல்லவன் நினச்சி பிஸ்னஸில் விட்டுட்டுமே, நல்லவன் நினச்சி நான் கொஞ்சம் உண்மையை பேசிட்டேனே, நல்லவன் நினச்சி நான் அவங்க கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டேனே. இந்த வார்த்தையை அடிக்கடி மகர ராசிக்காரவங்க சொல்லுவாங்க. இந்த உச்சத்தில் அவரோட பார்வை, ரிட்டன் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வச்சிருவார் குரு பகவான். அதில் நீங்கள் விலகி வருவீங்க. அதற்கு பிறகு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குவீங்க. அது 2வது வளர்ச்சி தான் உங்களுடைய அசுர வளர்ச்சியாக இருக்கும். முதல் வளர்ச்சியை விட எப்பவுமே செகண்ட் ஆஃப் தான் படம் சூடு பிடிக்கும். அது மாதிரி மகர ராசிக்கு செகண்ட் ஆஃப். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்கரத்தில் இருந்து நிவர்த்தி ஆகிறார். இதெல்லாம் சான்ஸே இல்லை சார், எனக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினச்சேன். அதெல்லாம் மாறக்கூடிய நேரம். பெரியவர்கள் மூலியமாக பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நேரம். பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். பதவியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு கரெக்டான ஸ்கெட்சை ஆண்டவனே போட்டு தர போகிறான். நீங்கள் கவலையே படாதீங்க. இதில் நீங்கள் ஒன்று தான் செய்யணும். சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனோட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. விபூதி இட்டுக்குங்க. போய் சிவனோட போய் நின்று பாருங்கள். அவ்வளோதான். தாமரை மலர் உங்களுக்கு எப்படி மலருதோ அது மாதிரி உங்கள் சிந்தனை மலரும், உங்கள் வாழ்க்கை மலரும், உங்கள் எண்ணங்கள் மலரும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க, சனிக்கிழமையில் போங்க, தாயார் சன்னதிக்கு போய் பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மலர்ச்சியை பார்க்க போகிறீங்க மகர ராசிக்காரங்களே. இந்த நேரத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க அலாட் பண்ணுவாங்க. தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. தோற்று போக மாட்டீங்க, வெற்றி பெற போகிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாம் விலகப் போகுது. இந்த குரு வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் பலம் உங்களுக்கு தெரிய போகுது. உங்களுக்கு தெரியுதை விட உங்களுடைய பலம் இன்னொருத்தவங்களுக்கு தெரிய போகுது. உங்களுடைய விசுவாசிகள், நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்கள, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தூக்கி விட்டுருப்பீங்கள, யாரோ ஒருத்தருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்கள, ஒருத்தவங்களுக்கா 2 பேருக்கா, எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு தர்மம் உங்களோட பேச போகுது. நீங்கள் பண்ணின ஒரு நல்ல விஷயம் உங்களோட பேச போகுது. அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய தாழ்வை, உங்களுக்கு வரக்கூடிய சோகத்தை, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை, அது எல்லாத்தையும் நீக்கி உங்களை கௌரவமாக மீட்டெடுக்க போகிறார் சுவாமி.
அதனால் சிவனையும் குருவையும் நம்புங்க. மகரம் தன்னம்பிக்கையோடு எழுப்போது. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. பயப்பட வேண்டாம். அசால்ட்டாக உட்காந்துருந்தா கூட அசாத்தியமாக ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போவான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு போயிட்டே இருப்பான். எப்படிப்பட்ட நல்ல நேரம் பார்த்தீங்களா? கோடியில் ஒருவர். அதனால் மகரம் கோடியில் ஒருவர். நிச்சயமாக நல்லது நடக்கும்.